வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த சைடிஷை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சொர்க்கம் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கினது, 4 பல் பூண்டு தட்டி வச்சிருக்க இதையும் போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க நறுக்கி வச்சுருக்க சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்கலாம். நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன். தோலோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. 300 கிராம் அளவுக்கு 6 கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு கத்திரிக்காயை போட்டுக்கலாம். 300 கிராம் அளவுக்கு 4 தக்காளியையும் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் கூட போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள். இது இல்லைன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விட்டுறலாம். காய் வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். இதுவே சரியாக இருக்கும். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் அளவான தீயில் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். நல்ல வாசனையாக இருக்குது. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். உருளைக்கிழங்கு நல்லா மசிகிற அளவுக்கு வெந்திருக்கு. சாதம், சப்பாத்திக்கு இப்படி இருந்தாலே போதும். ஆனால் இட்லி, தோசைக்குன்னா லேசாக மசிச்சு விட்டால் மட்டும் போதும். இப்போ இதில் கொஞ்சம் தாராளமாகவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுறலாம். இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இதை சாதத்தில் பிசைஞ்சு 2 அப்பளத்தையும் சுட்டு எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பிரட்டலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.